நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் விஜயை விட்டுட்டு போகவும் முடியல, குடும்பத்தை கூட திரும்ப சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையும் இருக்கு. அந்த ஆசைக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராயிட்டாங்க. எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோவிலை சுற்றி உப்பு கொட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா அந்த இடத்துல போயின்னு இருக்காங்க. அம்மா இது என்ன பரிகாரம், எதுக்கம்மா அந்த உப்பை கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம மல்லி அது ஒன்றும் இல்லம்மா, குடும்பத்தை விட்டு யாரான பிரிஞ்சிருந்தாலோ, அவங்களுக்கு பிடிச்ச நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவுகள் யாரை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் இந்த பரிகாரத்தை பண்ணா அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருவாங்கன்றது இந்த கோவிலோட அபிப்பிராயம். அதனாலதாம்மா இந்த மாதிரி கொட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா இதுல நானும் கலந்துக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாம்மா, யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி உடனே நம்ம மல்லி அங்க போயிட்டு நேம் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து மொத்தம் 50 பேர்கிட்ட வந்திருக்காங்க. எல்லாரும் ஒருத்தராக தான் பண்ண முடியும், எடுத்தோடனே எல்லாரும் பண்ண முடியாது, லைனாக தான் பண்ண முடியும். நம்ம மல்லியும் கொடுக்குறாங்க. மல்லியோட தருணம் வருது. அந்த சமயத்தில் மல்லி போய் முட்டி போட்டு வைக்கிறாங்க. மஞ்சள் பூசத்திலிருந்து அவங்களுக்கு அப்படியே சும்மா தண்ணியில் குளிப்பாட்டுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே சும்மா அந்த உப்புல நடக்கிற போது அந்த கால் இருக்கு குத்துன்னு குத்துது. அப்படியே சும்மா முட்டியில் கொப்பளம் போட்ட மாதிரி ரத்தம் அப்படியே சும்மா கப்பன்னு கட்டின்னு இருக்கு. ஒரு பக்கம் வலி தாங்க முடியல. ஒரு பக்கம் இருந்தாலும் தான் குடும்பத்து கூட ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அந்த ஆசையில் போய் இருக்காங்க. திடீர்னு நம்ம மல்லி பின்னாடி வந்து கை வைக்கிறாங்க. உடனே வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை பார்த்து சொல்றாங்க. எப்படி அது பொண்ணு தொட்ட உடனே கண்டுபிடிக்கிறாங்க. இதுதாங்க பாசம்ன்றது. வெண்பா இருந்தாலும் நீங்க பண்ணுங்கம்மா பரிகாரம், நம்ம குடும்பம் ஒன்று சேரும், நான் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருந்தா நான் உங்க கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இருக்காங்க. நம்ம விஜய் அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்காரு. விஜய் வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி வரத்தை பார்த்து விஜய் கண்ணெல்லாம் கலங்குது. ஏன் மல்லி இந்த மாதிரி பண்ற, நீயே தான் வீட்டை விட்டு வெளியே வந்த, நீயே வந்து வரேன்னு சொன்னா கூட நாங்க ஏத்துக்க மாட்டோங்களா, நீ வந்தா மட்டும் போதும், கண்ணு அசைச்சா போதும், அடுத்த செகண்ட் நம்ம குடும்பம் சந்தோஷமா பழைய மாதிரி ஒன்னா இருக்கலாம்ல, ஏன் மல்லி இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு எதுவுமே சொல்லாம பரிகாரத்தை கண்டினியூ பண்ணிட்டு லாஸ்ட்ல விஜய் கட்டி புடிச்சுன்னு அழ ஆரம்பிச்சிடறாங்க. விஜயை நான் மன்னிச்சிருங்க, நான் இந்த விஷயம் செஞ்சுக்கலாம் கூடாது, என்ன பண்றது, என்னோட சூழ்நிலை, என்னோட கூட இருந்த ஆளுங்கெல்லாம் சூழ்ச்சி பண்ணி என்ன அந்த மாதிரி மாத்திட்டாங்க, வேற வழி எனக்கும் தெரியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க நம்ம மல்லி. அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு. என்னடா இது மல்லி இந்த மாதிரி அழுறாங்களேன்னு சொல்லிட்டு என்னங்க பண்றது, நடந்து போச்சு, இதுக்கப்புறம் இந்த விஷயம் நடக்காம இருக்கணும், அதை எப்படி நாம இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நாம தான் அதை பத்தி யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலையே, வாழ்க்கையே இருட்டா இருக்கே, இந்த இருட்டு உலகத்துல எப்படி பொழைக்க போறோம்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்லைங்க. நடந்து முடிஞ்சிருச்சு, இந்த விஷயத்தை இதோட நம்ம கை கழுவி விட்டுறணும். அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை எப்படியோ ஓஹோன்னு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கணும்னா அதுக்கு நாம தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் போடணும். எந்த ஒரு எஃபெக்டும் போடாம நாம இருக்கணும் மட்டும் நினைச்சா மட்டும் எதுவுமே நடந்துடாதுங்க. சரி நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் இவங்க ஒரு பக்கம் கோர்ட்ல போய் நின்று இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அன்னபூர்ணி பாட்டியை வச்சுதான் விஜய் கோர்ட்ல தள்ளலாம், ஜெயில தள்ளலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனா அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டு விஜய் தம்பி மேல எந்த ஒரு தப்பும் இல்லை, இது விஜய் தம்பி பண்ணிக்கவே மாட்டாரு, என்ன போலீஸ் வச்சுதான் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதனால நம்ம அன்னபூர்ணி இருக்காங்கல்ல, அவங்க பண்ண காரியத்தால விஜய் குடும்பம் ரொம்பவே ஈஸியா அழகா அந்த பிரச்சனை தப்பிச்சிருச்சு. ஆனா இப்ப நம்ம ரஞ்சிதத்தை வச்சு இந்த பிளானை எக்ஸிக்யூட்லாம் பண்ணலான்னு இருக்காங்க. ஆனா இவங்க பண்றது தப்பு இல்லைங்க. இதுல ஒரு லாஜிக் வேணாவா, ஏமா நீ சொன்னா அது உண்மையாயிருமா, அதுக்கு என்னமா எவிடன்ஸ் இருக்கு, நீ பார்த்தேன்னு சொல்றதுனால மட்டும் உண்மையாயிருமா, என்னமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீ அன்னே வருது எதனா சொல்லியிருந்தா கூட சரி ஓகே, இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு எதனா ஒன்று ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா நீ பல வருஷம் கழிச்சு வந்து திரும்பவும் கேஸ் போட்டு திரும்பவும் விஜய் பேரை பேட் இது தருந்தான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் தப்பு இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நான் விஜய் கூட இருந்தேன், விஜய் கூட மாமா கூட, அப்பா அவரை பற்றி சொன்னால் என்ன அவ்வளோதான் எதனா ஒன்று பண்ணுறாரு. அப்போ அவரோட செல்வாக்கு என்ன, அதிரடி என்ன, அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த செல்வாக்கு அவரை கொட்டை இதெல்லாம் பேச்சு இல்லைம்மா, யாராக இருந்தாலும் சரி தப்பு செஞ்சு அங்கே தண்டனை வாங்கி தரப்போணும் கோர்ட்டில். அதை விட்டு நீ அவர் செல்வாக்காக இருந்தார், அப்படி இருந்தார், அவர் தான் லாடு, அவர் தான் லபுக்கு தாஸ் அப்படின்னு எல்லாம் பேசுகிற பேச்செல்லாம் வச்சக்கூடாதுமா. நீ பண்ண தப்புக்கு நீ தான் தண்டனை அனுபவிச்சாகணும். இப்போ நீ ஆதாரத்தை காட்டணும், அப்படி இல்லைன்னா கோர்ட்டு நேரத்தை வீணடிச்சதுனால உனக்கு 3 மாசம் ஜெயில் தண்டனை வரும். ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இது எதுவுமே நான் பண்ணலை, அந்த
நிஷாவும் மறுபக்கம் அவங்க அப்பா முருகேசங்கரானே இவங்க 2 பேரும் தான் சேர்ந்துன்னு இந்த மாதிரி பண்ணு, நீ பண்ணியானா உன்னை விட்டுடுறோம், அப்படி இல்லைனா உன்னை அடுத்த செகண்டே போட்டு தள்ளுறோம், இந்த கான்ட்ராக்ட் பிடிச்சி தரேன் அந்த கான்ட்ராக்ட் பிடிச்சி தரேன், விஜயோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு அவங்ககிட்ட வந்து வெண்பாவை வாங்கி எங்களுக்கு கொடுத்துரு, வெண்பா வந்தால் தான் எங்கள் குடும்பத்துக்கே ராசி, சொத்துல எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, வெண்பா கூட இருந்தால் நாங்கள் ஜெயிச்சுட்டே இருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சாரு. எனக்கும் வேறு வழி தெரியல, சரி கான்ட்ராக்ட் அது இதுன்னு கிடைக்குதே, நாமளும் ஏதோ ஒரு அளவுக்கு பெரிய அளவு ரிச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் செம கோபமாக ஜட்ஜையா, என்னடா இது இந்த மாதிரியெல்லாம கேவலமான வேலையெல்லாம் செய்வீங்க, எதுக்குடா இந்த மானகட்ட பொழப்பு, இப்படியெல்லாம் அடுத்தவங்களை ஏமாற்றி ஊரை ஏமாற்றி ஒலையில் போட்டால் எதாவது நிற்குமா சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜையா ஒரு பக்கம் பேச ஆரம்பிங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் ஏன் நிறைய பேர் பொழைச்சிட்டே இருக்காங்க அப்படின்ற உண்மையை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.